சிவ பூஜையே மிக உயர்ந்த பூசை. சிவனன்றி வேறு தெய்வம் இல்லை என்றும், சிவபதமன்றி வேறு பதம் இல்லை என்றும், சிவ புண்ணியமன்றி வேறு புண்ணியம் இல்லை என்றும், சிவ பூஜையன்றி வேறு பூசை இல்லை என்றும் சங்கரை கூறுகின்றது. மானுட பிறவி தானும் வகுத்தது மணவா காயத்து ஆனிடத்து ஐந்தும் ஆடும் அரண்மனைக்காக அன்றோ என்பது சிவஞான சித்தியார். ஊனடைந்த உடம்பின் பிறவியே மான் நடம் செய் வரவர் பொற்றால் தொழ என்பது பெரிய புராணம். முற்பிறவிகளில் செய்த சிவ புண்ணியத்தினால் சைவ சமயத்தில் தோன்றி சைவ அனுஷ்டானத்தை அனுஷ்டித்துக் கொண்டு வருவதுடன் விசேஷ தீட்சையும் பெற்று பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றுதல் வேண்டும். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை. ஆதலின் சிவபூஜை ஒன்றே பிறவிப்பிணியை ஒழித்து முக்தி பெற்ற ஒருவருக்கு அளிக்க வல்லது.